அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு ஸ்பிரிட்டான ஒரு பதிவு. 2026க்கு உண்டான ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் யார் வெற்றி வாகை சூடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்ம சைட்லேருந்து எல்லாருடைய, அதாவது பழனிசாமி ஐயாவுடையதும், அதே போல் ஸ்டாலின் அவர்களுடையதும், உதயநிதி அவர்களுடையதும், அதே போல் விஜய் அவர்களுடையதும் நம்மளுடைய பார்வையில் நம்ம கணிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம 4ஆம் தேதி அதனுடைய அமைப்பு கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். ஸோ இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலத்தை பொறுத்தும், அதே போல் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளினுடைய நிலை, இவருக்கு இருக்கக்கூடிய பலம், இவருக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு 13, 14 பாயிண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றின இந்த பதிவில் சொல்கிறேன். முழுசாக பாருங்கள். நான் வந்து எந்த ஒரு கட்சியை சார்ந்தவனும் அல்ல, எந்த கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறவனும் அல்ல, அவங்களும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலை. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தரவுகளின்படி ஸோ பொதுவாக ஒரு ஜோதிடராக இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளுடைய பொது தேர்தலில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒருத்தர் போட்டு தான் ஆகணும். ஸோ என்னுடைய பார்வையில் கணிப்பில் வந்து பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக வரப்போகுது. எடப்பாடிக்கு ஐயாவுக்கு வந்து தற்போது எனக்கு கிடைத்த தகவல்படி அவருக்கு 72 வயது, ரிஷப லக்னம், கன்னி ராசி. இவருக்கு வந்து லக்னாதிபதி வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இவர் வந்து நினைச்சதை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர், மன உறுதி இருக்கக்கூடிய ஒரு நபர். தங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணி முடித்து மக்கள்கிட்ட எப்படி பேரை வாங்கணும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல ஒரு ரொம்ப கெட்டிக்காரர். ரொம்ப வருஷமாக வந்து கிடப்பிலே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் இருந்தக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு வந்து பல பேருடைய தூக்கத்தை கெடுத்த ஒரு நபராக, பல பேருடைய வெற்றி தோல்விகளையெல்லாம் மாற்றி வேறு டைரக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடிய நபராக இந்த ஜாதகர் எடப்பாடி ஐயா பழனிசாமியுடைய ஜாதகம் வந்துருச்சு. ஏறுமுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இது போய்கிட்டு இருக்கு இப்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு வந்து மக்கள் இவரை கண்டிப்பாக பெண்கள், அதாவது ஒரு 35 வயசுலேருந்து, அதாவது 30லேருந்து நான் எடுத்துக்கலாம் கணக்கு, 25, 28லேருந்து ஆல்மோஸ்ட் 60, 70 வயசு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே இவர் மேல் நல்ல ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள். ஏன்னா ரிஷப லக்னம் சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால, இவருடைய லக்னத்திலே குருவும் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், யாருக்கும் இவர் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர் அல்ல. அதே சமயம் என்ன அப்படின்னா, தன்னை கெடுத்தவர்களையும் சும்மா விட மாட்டார். இந்த மாதிரி ஒரு நபர், உறுதித்தன்மை உள்ள நபர், மன உறுதித்தன்மை உள்ள நபர், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணாமல் போக மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர். அதே சமயம் வந்து பெண்கள் விரும்பத்தக்க ஒரு நபராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தற்போது இவருக்கு புதன் தசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. அதே போல் யோகாதிபதி தசை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தசையானது நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட தசாபுக்தி இவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. புதனாகப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னா, வசீகரமான பேச்சு, எந்த ஒரு விஷயத்தை சொன்னால் ஜனங்கள்கிட்ட போய் எடுபடும். ஜனங்களுடைய என்னுடைய உண்மைத்தன்மையை எப்படி ப்ரூவ் பண்ணுங்கிறத அவரே களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக ரிஷப லக்னம். ஏன்னா ரிஷப லக்னம் காலமாடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எவனையும் நம்பாமல், யாரையும் நம்பாமல், நான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அதுக்கு தகுந்த ஒரு ஒரு வெற்றியை அவர் பதிச்சே தீருவார். அதே போல் லக்ன குரு வந்து பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் நல்லது செய்யுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதே சமயம் எல்லாருக்கும் பகையாகவும் போய் நிற்கும். ஸோ நிறைய பகையை இவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இவர் வரும். அதே போல் இதையெல்லாம் இவரெல்லாம் உடச்சி ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கூட இருப்பவர்களாலேயே அல்லது பெண்கள், வயது மூத்தவர்கள், இவர்களால் சில இந்த பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, இது எல்லாம் ஒரு பக்கம் சந்திச்சுக்கிட்டே இருப்பார் இவர். பின்னாடி இதெல்லாம் தலையை கெடுத்துக்க மாட்டார். வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார். இவரை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதே போல் ஏதோ ஒரு வகையில் இவரை வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவருக்கு அந்த ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் இவரை வந்து நிம்மதியாக தூங்க விடாமல் யாராவது போட்டு நச நச நசன்னு போட்டு இவரை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவரெல்லாம் எதற்குமே அசர்ற மனுஷன் கிடையாது.
என்ன பண்ணாலுமே மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்காயா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்கள் பேசுவார்களே தவிர, ஐயோ அடங்கவே மாட்டான் போல் இருக்கு அப்படிங்கிறது போ அப்படின்னு சொல்லி முட்டி மோதி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகமா இருக்கு. அதே போல கோச்சார குரு சிம்மத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பானது என்ன அப்படின்னா, இந்த குரு ஆதித்ய யோகத்துடன் கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருப்பதனால, ராகு, புதன், சுக்கிரன் அசுர பலத்தை கண்டிப்பாக நிரூபிப்பார். இப்போ இந்த சில கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில வந்து ஏடிஎம்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோத்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாலாம் பெரிய வித்தியாசத்திலாம் தோக்கல. ஒரு 4% வாக்கு வித்தியாசம் தான் தோத்தாங்க. அதே சமயம் என்ன அப்படின்னா, யாரால் தோற்கப்பட்டது, யாரால் தோற்கடிக்கப்பட்டது எல்லாம் அலசி ஆராய்ந்து இந்த செட்பேக் பண்ணி, ஆ எல்லா பக்கமும் நாலா பக்கமும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. எடப்பாடி ஜெயிக்க மாட்டாரு. அது அப்படி, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாரி இருந்தக்கூடிய ஒரு நபர், இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா எடப்பாடி உள்ள வந்துட்டார். காரணம் நான் அததான் சொல்றது. இந்த எடப்பாடியினுடைய ஜாதகத்தில இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ராகு என்ன பண்ணும், ராகு, புதன், சுக்கிரனோட எல்லாம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தான் யாருங்கிறத அசுர பலத்த திடீர்னு கொண்டாந்து காமிச்சுரும். இவர் எப்படி திடீர்னு உள்ள சிஎம் ஆறாரு. ஒரு ஆக்சிடென்டல் சிஎம்னே வச்சுக்கோங்க. ஆக்சிடென்டல் சிஎம்மே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பொதுச் செயலாளர் ஆகுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய அத்தனை அதிகாரத்தையும் கையில எடுத்துட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சிஎம் வேட்பாளர் ஆயிட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பாம எல்லாம் அவரே களத்துல இறங்கி வேலை பார்த்து தன்னுடைய கட்சியை தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்குள்ள அத்தனை வேலையும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு யோகமானது இவர் ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வேலையும் செய்ய முடியுது. மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய தலைமைகள்லாம் இவருடைய ஜாதகத்துல இருக்கிறாங்க. இவருடைய கட்சியில இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு இவர் வராருன்னா, எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்புங்கிறது அமையாது. அந்த வாய்ப்ப அமைத்ததை இவர் வந்து பயன்படுத்தி தன்னை யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஜெயிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ வாய்ப்பை தக்க வைப்பது மட்டுமல்லாமல், தன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அடுத்தது தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஒரு தலைவருக்கு அழகு என்ன அப்படின்னா, தக்க வைப்பது மட்டுமல்ல, அடுத்த கட்டத்த கொண்டு போறதும் அவருடைய பேச்சிலும், அவருடைய நிதானத்திலும், அவருடைய உழைப்பிலும் கண்டிப்பாக தெரிய வருது. ஸோ அசுர பலத்தை கண்டிப்பாக தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாரு. பெண்களுடைய வாக்குகள் பிளஸ் கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் இவருக்கு கண்டிப்பாக வசீகரமாக அமையும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இவருக்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கண்டிப்பா இவருக்கு வந்து சேர்ந்துரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தசாபுக்திகளுடைய அமைப்பு வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பா பயங்கர டஃப் குடுப்பார். டஃப் குடுத்து தான் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டணி கட்சிகள் மூலமாக இந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு 95% இவருக்கு 100% சொல்ல மாட்டேன். 95% இருக்கு. மீதி இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவும் கண்டிப்பா இவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால மெஜாரிட்டி எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இந்த ராகு புதன் என்ன பண்ணும் அப்படின்னு சுக்கிரனும் ஆ அதாவது சு புதன் தசையில சுக்கிர புத்தி 1. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜாக்பாட் மாரி திடீர்னு அமைச்சா மெஜாரிட்டி அமைச்சு குடுத்துரும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு ஒரு வாக்கு சதவீதத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண மூலம் கூட்டணி கட்சிகள் அவருடைய வாய்ப்பு கண்டிப்பாக இவருக்கு அமைத்து தரும். ஆனால் கண்டிப்பாக 95% தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி கட்சியின் மூலியமாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது மட்டும் நான் ஜோதிடத்தின் ரீதியாக நான் சொல்கிறேனே தவிர கட்சி ரீதியாக இல்லப்பா யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஸோ அதனால அடுத்தது வந்து ஸ்டாலினுடைய ஜாதகத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த அமைப்பில பார்க்கும்போது எடப்பாடியினுடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறதால கண்டிப்பாக தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணாம இவரு வந்து ஒதுங்கக்கூடிய ஜாதகம் கிடையாது.